இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா, உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அவரை தெரியுமா? ஆமாமா. அதே ஆசிரமத்துல தான் நீங்களும் வளர்ந்தீங்களா? ஆமாமா, அப்பவும் இப்படியே தான் இருப்பான். யார்கிட்டயும் ஒழுங்கா பேச மாட்டான், ஓரமா உட்கார்ந்து இருப்பான். நாங்க தான் எல்லாரும் ஒம்படி அழுத்துட்டு வந்தா விளையாட செய்வான். ஓ, எத்தனை வருஷமா நீங்க அவரு கூட இருந்தீங்கன்னா? நான் கொஞ்ச நாள் தான் இருந்தேன். ஒரு 5 வருஷம் இருந்திருப்பேன். அப்புறம் என் சித்தி வந்து என்ன கூட்டு போயிருச்சு. இவனை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன், ஆளே மாறிட்டேன். ஓ, திடீர்னு இவன் ஞாபகம் வந்துச்சு, அதான் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஆனா பரவாயில்லப்பா, ஆசிரமத்துல வளர்ந்தாலும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துட்டானே, அதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. சரிண்ணா, நீங்க சாப்பிடுங்க. அப்பா, அண்ணா, வேற ஏதாவது? ஐயோ, வயிறு ஃபுல் ஆயிடுச்சுமா. அருமையா இருக்குதா, 2 பேரும் நல்லா இருங்க. சரி, கையை கழிக்கிறேன். அண்ணா வச்சிருங்க. நீ சும்மா எல்லாம் எடுத்துக்கிட்டு. அப்பா, ரொம்ப நாள் கழிச்சு எங்க அம்மா கையில சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சுதா. நல்லா இருந்துச்சு தங்கச்சி. சரிம்மா, நான் கிளம்புறேன். அண்ணா, ஒரு நிமிஷம் அண்ணா. என்னப்பா, சொல்லுப்பா. அண்ணா, உங்களுக்கு என் அண்ணனை பத்தி தெரியுமா? யாருமா? என் அண்ணன் முருகன். அவரும் அந்த ஆசிரமத்துல தான் வளர்ந்தாரு. இவர்கிட்ட கேட்டேன், பட் தெரியலன்னு சொல்லிட்டாரு. அதான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு. முருகனா? அப்படி யாரும் எனக்கு தெரிஞ்சவங்க இல்லையம்மா. இருங்கண்ணா, என்கிட்ட போட்டோ இருக்கு, அதை நான் எடுத்துட்டு வரேன். அதை பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வரும். சரி, எடுத்துருவாமா. அண்ணா, இங்க பாருங்க, இவர்தான் என் அண்ணன் முருகன். இவன் பேரு அர்ஜுனாச்சே, முருகன்னு பேரை மாத்திக்கிட்டானா? என்னண்ணா, என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லம்மா. சரிண்ணா, இதுல என் வீட்டுக்காரர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. அது இவர் தானே? நான் சொல்றது கரெக்டா? இவனா? இவன் இல்லையே. அர்ஜுன் பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கிறவன் தான் மகேஷ். ஏன் இப்படி சொல்லணும்? அவன் இதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு.